Hi friends, welcome to Marwa's recipes. இன்றைக்கி நான் ஷேர் பண்ணியிருக்கிறது பனானா ஹல்வா. வீட்டில் பழம் நல்லா பழுத்துருச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு யோசிப்போம். நல்ல பழுத்த பழம் வச்சு ஈஸியாக வீட்டில் உள்ள இன்க்ரீடியன்ட்ஸ் மட்டும் யூஸ் பண்ணி செய்யக்கூடிய ஹெல்த்தியான ஒரு ரெசிபி. இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி பண்ணுறதுக்காக நல்ல பழுத்த நேந்திரம் பழம் 4 எடுத்துருக்கிறேன். இது 1 kg வெயிட் வரும். இப்போ சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ண பீசஸ் எல்லாம் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு கூட அரை கப்பு தேங்காய் பால் ஆட் பண்ணி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அடித்து எடுத்துக்கணும். தேங்காய் பால் ஆப்ஷனல் தான், அது விடும்போது ஹல்வா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ மிக்சியில் நல்லா நைஸாக அடித்து எடுத்தாச்சு. இப்போ சர்க்கரை பாகு ரெடி பண்ணுறதுக்காக 250 கிராம் சர்க்கரை எடுத்துருக்கிறேன். அதில் 1/4 கப்பு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். ஜஸ்ட்டு சர்க்கரை கரைஞ்சா போதும், பாகு பதம்லாம் வரணும்னு இல்லை. இப்போ சர்க்கரை ஃபுல்லும் நல்லா கரைஞ்சிடுச்சு. அதில் ஏதாவது அழுக்கு இருக்கும், அதனால் அரித்து எடுத்துக்கலாம். இனி ஒரு அடிக்கனமான பேன் எடுத்துகிட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கணும். கீ நல்லா மெல்ட் ஆனதும் ஒரு கைப்பிடி அளவு கேஷ்யூ எடுத்து லைட்டாக வறுத்து எடுத்துக்கணும். முதல்ல மிக்சியில் பனானா போட்டு அடித்து வச்சுருந்தோம்ல, அது இப்போ ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டவ் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். பனானா நல்லா குக் ஆகணும். அது வரை 10 மினிட்ஸ் கண்டினியூஸாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும், அல்லது அடி பிடிச்சிடும். இப்போ சர்க்கரை பாகு எடுத்து வச்சுருந்தோம்ல, அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஃப்ளேம் மீடியமில் வச்சுக்கலாம். வச்சுட்டு கண்டினியூஸாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். இப்போ சர்க்கரை பாகோட நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நல்லா ப்ரௌன் கலராக இருக்குது பாருங்கள். இப்போ 1 பிஞ்ச் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். எப்போவுமே ஸ்வீட் செய்யும்போது 1 பிஞ்ச் சால்ட் ஆட் பண்ணுறப்ப அது ஸ்வீட்னஸ் கொஞ்சம் கூட என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். இப்போ 1 டீஸ்பூன் கீ விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். அந்த கீ ஃபுல்லும் நல்லா அப்சார்ப் பண்ண பிறகு அடுத்து 1 டீஸ்பூன் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். கீ தான் விடணும் இல்லை, கோகோனட் ஆயில் அல்லது வேறு ஏதாவது வெஜிடபிள் ஆயில் கூட விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், சைட்ஸில் விட்டாமல் நல்லா சுருண்டு வர ஆரம்பிச்சிருச்சு. அதோட கலரும் நல்லா ப்ரௌன் ஆகிருக்கு. இப்போ 1 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு சின்ன பீஸ் எடுத்து கையில் வச்சு இந்த மாதிரி உருட்டி பார்த்தோன்னா பால் மாதிரி உருண்டு வரும். இப்போ ஹல்வா ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ முதல்ல ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம்ல கேஷ்யூ, அதில் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். மீதி கார்னிஷுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃப்ளேம் சிம்மில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இதில் கலர் எதுவுமே நான் ஆட் பண்ணலை. பேக்கரியில் வாங்கக்கூடிய அதே கலர் அண்ட் டெக்ஸ்சரில் இருக்குது பாருங்கள். இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ சைட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா எண்ணெய் பிரிஞ்சு வருது. இப்போ வேறொரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நீ ஒரு பவுலில் எல்லா சைட்ஸ்லையும் கீ அப்ளை பண்ணிக்கணும். அதில் கேஷ்யூ வச்சு கார்னிஷ் பண்ணியிருக்கிறேன். அதோட வெள்ளை எள்ளு கொஞ்சமாக தூவி விட்டுருக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், வீட்டில் என்ன அவைலபிளாக இருக்குதோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இனி சூடு ஆடுறதுக்கு முன்னால் எல்லா சைட்ஸும் நல்லா லெவல் பண்ணி விட்டுக்கணும். இப்போ எல்லா சைட்ஸும் நல்லா நிறுத்தி விட்டாச்சு. இனி ஆடுறது வரை 15 மினிட்ஸ் வெயிட் பண்ணலாம். இப்போ நல்லா ஆறியாச்சு. சைட்ஸ் எல்லாம் கத்தி வச்சு லைட்டாக எடுத்து விட்டுக்கலாம். இப்போ அப்படியே ஃப்ளிப் பண்ணிவிட்டு சர்விங் பிளேட்டுக்கு மாற்றிடலாம். பாவ் ரொம்ப நல்லா வந்திருக்கு. பேக்கரியில் வாங்கக்கூடிய அதே கலரில் டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான பனானா ஹல்வா ரெடி. இப்போ பீசஸ் கட் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிக்கலாம். இல்லை கெமிக்கல்ஸ் எதுவுமே ஆட் பண்ணல, ஸோ குழந்தைங்களுக்கு கூட தைரியமாக கொடுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அதோட மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.